நல்ல பழக்கம் கொண்ட நண்டு. நல்ல பழக்கம் கொண்ட நண்டு ஒரு நாள் பசும்பொன் என்னும் கடற்கரையில் ஒரு பெரிய நண்டு தன் குட்டி நண்டுகளுடன் விளையாடிக் கொண்டிருந்தது. நண்டு குட்டிகள் எல்லாம் மகிழ்ச்சியாக கடலின் அலைகளில் துள்ளி விளையாடி சிரித்துக் கொண்டிருந்தன. அப்பொழுது பெரிய நண்டு தன் குட்டிகளை அழைத்துச் சொன்னது, குட்டிகளே, நீங்கள் எல்லாரும் நல்ல பழக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நான் உங்களுக்கு உதவுகிறேன். முதலில் சுத்தம் முக்கியம். நாம் இருந்த இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். குட்டி நண்டுகள் எல்லாம் கூச்சலிட்டன. அம்மா, எங்களுக்கு புரிகிறது. எங்களுக்கு என்ன செய்வதென்று சொல்லுங்கள். பெரிய நண்டு, நாம் உண்டு சாப்பிடும் இடத்தை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். உங்களுக்கு இனிப்பான பழங்கள் சாப்பிட வேண்டும் என்றால் அவற்றின் தோலை அசிங்கப்படுத்தாமல் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்றது. குட்டி நண்டுகள் அனைவரும் ஒத்திகையிட்டன. அவை தங்கள் சாப்பாட்டின் தோலை எடுத்து அருகில் இருந்த பெரிய கல் கீழ் புதைத்தன. அவற்றின் அம்மா மிகவும் மகிழ்ந்தாள். மற்றொரு நாளில் பெரிய நண்டு, நீங்கள் ஒருவர் மற்றவர்களை மரியாதையாக பேச வேண்டும். இது நல்ல பழக்கம். நன்றி சொல்லும் வார்த்தை பிறர் உதவியால் நன்றி செலுத்தும் வண்ணம் பயன்படுத்த வேண்டும் என்றது. அப்போது ஒரு குட்டி நண்டு மற்றொரு குட்டி நண்டுக்கு பிள்ளையாகச் சொன்னது, உன்னை பார்த்து மகிழ்ச்சியாக இருக்கிறேன். உன்னிடம் நன்றி சொல்கிறேன். பெரிய நண்டு மகிழ்ச்சியாக, நீங்கள் அனைவரும் நல்ல பழக்கங்களை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இது மட்டுமல்ல, நீங்கள் இன்னும் பல நல்ல பழக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். எப்போதும் சிரித்துக்கொண்டு நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டால் அனைவரும் உங்களைப் பற்றி மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்றது. அந்த நாளிலிருந்து நண்டு குட்டிகள் எல்லாம் நல்ல பழக்கங்களை கற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்தன. அவர்கள் தங்கள் நண்பர்களையும் அக்கம் பக்கத்தையும் ஒருவருக்கொருவர் மரியாதையுடன் நடத்தினார்கள். அதனால் அவர்கள் வாழ்ந்த கிராமம் மிகவும் சந்தோஷமாகவும் சுத்தமாகவும் இருந்தது. மடக்கு இந்த கதை நமக்கு சொல்லும் குணம், நல்ல பழக்கங்கள் மிகவும் முக்கியமானவை. சுத்தம், மரியாதை, நன்றி சொல்வது போன்ற நல்ல பழக்கங்களை நாம் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். இதை நாம் செய்து கொண்டால் நம் சுற்றுவட்டாரம் எப்போதும் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். வணக்கம் குழந்தைகளே, நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். பக்கத்தில் இருக்கும் மணி பட்டனை அழுத்துங்கள். அதனால் நமது புதிய வீடியோக்களை உடனே காணலாம்.